ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னொரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ற வரைக்கும் நாங்க வெயிட். இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாமே டிசைன் பண்ணுவோம், பார்த்து டிசைன் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னீங்க. எந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? கஸ்டமர்ஸோட வாண்டட் எப்படிலாம் இருக்கு? தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்பார்க்கல கஸ்டமைஸ் பொட்டிக் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது. ஏன்னா டைம் எடுத்துச்சு, எல்லாத்துக்குமே டைம் எடுக்காமலாம் இல்லை. ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னொரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணாதான் கஸ்டமைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். பேபிஸ்லேருந்து, அதாவது ஒரு 1 month பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபேமிலி காம்போஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரைடல் பிளவுசஸ் பண்ணுறோம், கவுன்ஸ் பண்ணுறோம், ஸ்கர்ட்ஸ், டாப்ஸ் எல்லாமே. எந்த கஸ்டமைஸ்ல எது கொண்டு வந்தாலும், ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை எங்களை ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும், என்ன ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் மென்ஸ்க்குலாம் கூட, மென்ஸோட வெட்டிங் வியருக்கு, அதாவது ஷர்ட்டை யூஸ் பண்ற ஷர்ட்டுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.